ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவர்கள் கொடுத்த உணவு தான் உலகத்திலே மிகச்சிறந்த, அதாவது நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல குறிப்பா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கக்கூடிய புற்றுநோய் மாதிரியான நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி ஒரு உணவை அவங்க எழுதியிருக்காங்க. அதுக்காக உலகம் முழுக்க பரிசீலிச்சிருக்காங்க. என்ன பார்த்தானா அதுல அந்த உணவு என்னன்னா சீஸ் வித் ஃபிளாக்ஸ் சீட். உங்களுக்கு தெரியல, சீஸ் பால்ல இருந்து செய்யக்கூடிய அந்த சீஸ், அதுல ஃபிளாக்ஸ் சீட் போட்டு சாப்பிடக்கூடியது அவங்க ரொம்ப பிரபலமா எழுதிட்டாங்க. நம்ம ஊர்ல சீஸ் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது, இப்போ கொஞ்சம் பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, அது வேற விஷயம். ஆனால் சீஸ் வித் ஃபிளாக்ஸ் சீடுக்கு ஏன் அது மிகச்சிறப்பு என்று பார்த்தா அதுல அவங்க சொல்றாங்க அந்த ஃபிளாக்ஸ் சீட் வந்து ஒமேகா 3 ஒமேகா 6 இருக்கு, பிளஸ் அதுல இருக்கக்கூடிய ஃபைபர், சீஸ்ல இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் எல்லாம் அவன் சொல்றான். நான் யோசிச்சு பார்த்தா அதை விட அதே அறிவியல் அடிப்படையில் பார்த்தா ஆக சிறந்தது தயிர் பச்சடி. நீங்க தயிர் பச்சடி எடுத்துங்க, வெறும் தயிர் வெங்காயம், அதே சீஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் அந்த தயிர்ல இருக்கு. அந்த ஃபிளாக்ஸ் சீடை விட பல மடங்கு அதிகம் நம்ம ஊர் சின்ன வெங்காயம். அப்ப ஏன் ஒரு 4 வெங்காயத்தை தயிர் பச்சடியில் போட்டு நம்ம சாப்பிடக்கூடாது? சிறிய வெங்காயம் அவ்வளவு சிறப்பு. பெரிய வெங்காயம் இருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கு. பெரிய வெங்காயம் வேகமா கட் பண்ணிடலாம், சின்ன வெங்காயம் பிரிச்சு உரிச்சு எடுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பெரிய வெங்காயத்தை விட அந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட் 2600 மடங்கு அதிகம் சின்ன வெங்காயத்துல இருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும், வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டுல, வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டும் ஒரே குடும்பம் தான். ஆனா வெள்ளைப்பூண்டை வேக வச்சு சாப்பிடணும். ஒரு 10 பல் எடுத்து கொஞ்சம் வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டா அது இதயத்துக்கு நல்லது, இரத்த கொழுப்பை குறைக்கும், இரத்த கொதிப்பு கூடாம வச்சுக்கும். இப்படி பல பண்புகள் பூண்டுல இருக்கு. வெங்காயம் சாப்பிடும் போது அது வேக வைக்க கூடாது, வெங்காயம் பச்சையா இருக்கணும். நல்லா அப்படியே கட் பண்ணி தயிர் பச்சடியா சாப்பிடலாம்.